Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் குழப்பமாயிருக்கா? அன்பு இருக்கிறது, ஆனா அமைதி இல்லையா? சண்டை அதிகமா, அறிமுகம் குறையிறதா? இப்படி இருக்கும்போது நாம் நண்பர்களிடம் கேட்கிறோம். ஆனா கிருஷ்ணனிடம் கேட்டதுண்டா? குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனன் குழம்பினான். இன்று நாம ரிலேஷன்ஷிப்பில் குழம்புகிறோம். போர் மாறியிருக்கலாம், ஆனா மனக்குழப்பம் அதேதான். அதற்கு தீர்வு இன்னும் கிருஷ்ணனிடம்தான் இருக்கிறது. பகுதி 1. ஈகோ வர்சஸ் லவ். பல ரிலேஷன்ஷிப் அன்பு இல்லாததால் உடையாது, ஈகோ அதிகமாதான் உடையும். நான் தான் சரி, அவன் அல்லது அவள்தான் தவறு. இது அன்பின் மொழி இல்ல, இது ஈகோவின் மொழி. கிருஷ்ணன் சொல்வது, ஈகோ பேசும்போது அன்பு அமைதியாகிவிடும். ஒரு சண்டையில் நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனா உங்கள் மனிதரை இழக்கலாம். உங்களிடம் கேளுங்கள், நான் இந்த வாதத்தை ஜெயிக்கணுமா அல்லது இந்த உறவை காப்பாற்றணுமா? பகுதி 2. எதிர்பார்ப்பு மற்றும் பற்றுதல். இன்றைய காதல் சொல்கிறது, நீ என் சொத்து. ஆனா கிருஷ்ணன் சொல்வது, நான் உன்னை தேர்வு செய்கிறேன். அதுவே வித்தியாசம். பற்றுதல் வந்தால் பயம் வரும், பயம் வந்தால் கோபம் வரும், கோபம் வந்தால் தூரம் வரும். உண்மையான அன்பு கட்டுப்பாடு இல்லாதது, அது சுதந்திரம். பகுதி 3. கம்யூனிகேஷன். அர்ஜுனன் தன் பயத்தையும் குழப்பத்தையும் மறைக்கவில்லை. அவன் சொன்னான், எனக்கு பயம், எனக்கு குழப்பம். கிருஷ்ணன் அவனை குறை சொல்லவில்லை, முதலில் கேட்டார். இன்று ரிலேஷன்ஷிப்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்றர் பேசுவார், மற்றவர் பதில் கொடுப்பார். ஆனா யாரும் உண்மையா கேட்க மாட்டாங்க. கேட்பதுதான் குணமாக்கும். நீ என்ன உணர்கிறாய் என்று கேளுங்கள், நீ ஏன் இப்படித்தான் என்று அல்ல. பகுதி 4. கோபம். கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், கோபத்திலிருந்து மயக்கம் வருகிறது, மயக்கத்திலிருந்து நினைவிழப்பு, அதிலிருந்து அழிவு. ஒரு கோப மெசேஜ், ஒரு கடுமையான வார்த்தை பல வருட அன்பை உடைக்க முடியும். கோபத்தில் அமைதி காக்கிறவன்தான் வலிமையானவன். பதில் சொல்லும் முன் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். பகுதி 5. பொறாமை மற்றும் இன்செக்யூரிட்டி. பொறாமை அன்பிலிருந்து வராது, அது பயத்திலிருந்து வரும். அவன் என்னை விட்டு போய்விடுவானோ, நான் போதுமா? கிருஷ்ணன் ஒருபோதும் தன்னை ஒப்பிடவில்லை. அவன் தனது மதிப்பை அறிந்திருந்தான். நீங்கள் உங்கள் மதிப்பை அறிந்தால் பொறாமை குறையும். பகுதி 6. எப்போது தங்க வேண்டும், எப்போது விலக வேண்டும். கிருஷ்ணன் சமாதானம் முயன்றார், பல வாய்ப்புகள் கொடுத்தார். ஆனா அதர்மம் தொடர்ந்தபோது போர் தவிர்க்க முடியவில்லை. உறவிலும் அதேதான். முயற்சி செய்யுங்கள், பேசுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆனா தொடர்ந்து அவமரியாதை, மன அழுத்தம், மேனிப்புலேஷன் இருந்தால் விலகுவது பலவீனமல்ல, அது சுயமரியாதை. பகுதி 7. செல்ஃப் லவ். உங்கள் மகிழ்ச்சி முழுவதும் ஒரு மனிதர் மீதேதான் இருந்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். கிருஷ்ணன் சொல்வது, நீங்கள் முழுமையானவர். ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மகிழ்ச்சி சேர்க்க வேண்டும், உங்கள் உயிராகக் கூடாது. உங்கள் ரிலேஷன்ஷிப் தான் போர்க்களமில்லை, உங்கள் மனம்தான். ஈகோ வர்சஸ் லவ், பயம் வர்சஸ் நம்பிக்கை, பற்றுதல் வர்சஸ் புரிதல். கிருஷ்ணன் இன்று உங்களிடம் கேட்டால் யார் சரி என்று கேட்க மாட்டார். அவர் கேட்பார், நீங்கள் அன்பிலிருந்து நடக்கிறீர்களா அல்லது ஈகோவிலிருந்தா? அன்பு முன்னிலையிலிருந்தால் உறவு குணமாகும். உங்கள் பார்ட்னரை குறை சொல்லும் முன் உங்களிடம் கேளுங்கள், நீங்கள் அர்ஜுனனா அல்லது துரியோதனனா? ஏனெனில் கிருஷ்ணன் அர்ஜுனனுடன் தான் இருப்பார், ஈகோவுடன் அல்ல. இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்களுக்கு முக்கியமான ஒருவருடன் ஷேர் செய்யுங்கள். காமெண்டில் ராதே கிருஷ்ணா என்று எழுதுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வாழ்க்கை பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.